ஒரு நாள் நான் காட்டுக்கு போனேன். அந்த காட்டில் பறவை ஒன்று ஜாலியாக சாப்பிட்டுட்டே இருந்துச்சுங்க. அது மட்டும் அது வேலை உண்டு. அப்போ அந்த வழியாக சிங்கம், புலி, சிறுத்தை, நரி இது எல்லாம் அந்த வழியாக போயிட்டே இருந்துச்சுங்க. அப்பயுமே அதை பொருத்துப்படுத்தாமல் அந்த குருவி ஜாலியாக சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. அப்போ அந்த வழியாக ஒரு இளைஞன் காட்டில் ரீச் ஆகிறான். அதை கவனிச்ச அந்த பறவை உடனே பறந்து போயிடுச்சுங்க. அதான் அந்த இளைஞன் போயிட்டு ரொம்பவே யோசிக்க ஆரம்பித்தான். எதுக்கு இந்த பறவை நம்மளை பார்த்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் டெய்லியும் போகும்போதெல்லாம் அந்த பறவை பறந்து பறந்து போகுது. உடனே அவன் போயிட்டு அந்த பறவைகிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இளைஞன் அந்த பறவைகிட்ட போய் கேட்டான், எதுக்கு எங்களை பார்த்து பயந்து பறந்து போற? புலி, சிங்கம், சிறுத்தை இதெல்லாம் இருக்கும்போது நீ ஒரே இடத்துல தானே இருக்கு. அதுக்கு அந்த பறவை சொல்லிச்சான், அதுக்கு புலி, சிங்கம், சிறுத்தை இதோட குணம் கொல்லுவது, நரியோட குணம் ஏமாத்துவது. ஆனா இந்த குணத்துல இது எப்பவுமே மாறாது. ஆனால் நீங்கள் மனுஷங்க, நீங்கள் டைமுக்கு எப்படி மாறுவீங்கன்னே தெரியாது. அதனால தான் உங்களை பார்த்து நான் பயந்து பறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ இந்த கதையின் வாயிலாக என்ன சொல்கிறேன்னா, மிருகங்களே ஒரே மாரி இருக்கேன், மனுஷங்களையா இருக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? எல்லாருமே அன்பு குணத்தோடு இருங்க, ஜாலியாக இருங்க.